சம் பாருங்க. 600-இன் x சதவீதம் என்பது 450 எண்ணில் x இன் மதிப்பு காண்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு? 600ல x இன் மதிப்பு, x சதவீத மதிப்பு அப்படிங்கிறதுனால x/100. அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 450 கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸ் வேணுங்கிறதுனால எக்ஸை இந்த சைடு வச்சுக்கிட்டு இருக்க எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ணலாம்? அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ 450 × 100/600 போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ போயிடுது. ஓகேங்களா? 3 டேபிளால போட்டோம் அப்படின்னா 2 3s are 6, 1 3s are 3, 1 5 3s are 15. இப்போ இங்க 0. ஓகேங்களா? இப்போ 150/2 கிடைக்குதுங்களா? 1 2s are 2, 7 2s are 14, 1 5 2s are 15. அப்ப 75 தான் என்னது? 75%. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஒரு தொகை அப்படின்னா எந்த தொகை நமக்கு தெரியாது. ஒருவேளை இங்க 4 ஆப்ஷன் இருந்தது, 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை வச்சு எடுத்து போடலாம். ஓகேங்களா? இல்ல நம்ம அப்படியே போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு தொகை அப்படிங்கிறதுனால எக்ஸோட 12%, /100 என்பது இது நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 1080 கிடைக்குது நமக்கு. அப்ப எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 1080 இன்ட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு மாறுறதுனால 100 மேல வருது, /12 வந்து கீழே வருது. சரிங்களா? இப்படி போடும் போது 6 2s are 12, 5 2s are 10, 0, 3 2s are 6, 2 2s are 4, 5 2s are 10, 1 3s are 3, 3 3s are 9, 1 5 3s are 15, 6 3s are 18. இப்போ 0.